மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களோட எங்க அப்பா ஒவ்வொருத்தரும் போட்ட கும்பிடுகளையும் கட்டிப்பிடி வைத்தியத்தையும் பார்த்தீங்களா? ஐயா அம்மா தினகரன் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு பேசாம பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு போயிடலாமியா. அன்புமணி ராமதாஸ் அதே எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார் தெரியுமா? அவர் கொஞ்சம் தமிழ் தெரியாத மாதிரி தான் பேசுவார். அன்புமணி ராமதாஸ் ஐயா எடப்பாடி பழனிசாமி எப்படியாப்பட்டவர் தெரியுமா? அவருக்கு அரசியல் ஞான சோனியம் ஒன்னும் தெரியாது. மூணே வேலை பார்ப்பாங்க. செருப்பை கும்பிடுவாங்க, காலில் விழுவாங்க, கார் டயரை நக்குவாங்க. டயர் நக்கிகளோட நான் போய் இனிமேல் கூட்டணி வைப்பேனா அப்படின்னு சொன்னவர் யாரு? அன்புமணி. அந்த டயர் நக்கிய இவரும் பக்கத்தில் பார்த்து உட்காந்து வாங்க டயர்லாம் முடிச்சாச்சா, எத்தனை டயர் பாக்கி இருக்கு, பழைய டயரா புது டயரா, இல்லை இது எம்ஆர்எஃப்பா இல்லை வேற டயரா, கம்பெனி எப்படி அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு வெக்கமா இல்லை. இதே டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? 420 அப்படிங்கிற வார்த்தை, அது எவ்வளவு கேவலமான வார்த்தை தெரியுமா? ஏமாற்றுபவர்களையே ஏமாற்றுபவனுக்கு பேர் தான் 420. அப்படிப்பட்ட ஒரு ஆள் டிடிவி தினகரன் சொன்னார். அப்புறம் இன்னொன்னு சொன்னார் பாருங்க, துரோகத்துக்கு ஒருத்தருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் கொடுக்கணும். ஐயா நோபல் பரிசு வாங்கி வச்சிருக்காரு, கொடுப்பாரு. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி எடப்பாடி கம்பெனிகளை உங்களுக்கு நான் ஒரு 3 எழுத்து கொடுக்கவா? நீங்க சிஎம்சி, ஆனா நாங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற எழுத்து FDA. எல்லாரும் என்னடா FDA என்னன்னு? ஃபர்ஸ்ட் F ஃபார் ஃப்ராட், D ஃபார் டுபாக்கூர், A ஃபார் ஆக்டிங். ஃப்ராட் அப்படின்னா ஏமாற்றுக்காரர்கள், டுபாக்கூர்னா பொய்காரர்கள், ஆக்டிங்னா நடிகர்கள். எடப்பாடியும் மோடியும் நடிப்புல ஒருத்தர் மிஞ்சின ஆளுகையா. அடேங்க அப்பா, எடப்பாடியோட நடிப்பு அன்னைக்கு பார்க்கணுமே. மோடிட்ட மோடி இப்படி தோல்ல தட்டணும்னு விருந்த இதே சிரிப்பு தான் சசிகலா அம்மா தோல்ல தொட்டினப்ப ஐயா சிரிச்சார். பார்த்திருக்கீங்களா? காலில் விழுந்து எந்திரிச்சு எடப்பாடி பழனிசாமி என்னும் தொண்டன் இவர் அவரை ஏமாத்த நடிக்கிறாரு, இவரை ஏமாத்த நடிக்கிறாரு. என்னையா இது ஒரு கேடுகட்ட கூட்டணி?